ஈசனுக்கு தெரிந்த உண்மை எல்லோருக்கும் தெரியாத உண்மை. எம்பெருமான் ஈசனுக்கு மட்டும்தான் எல்லா உண்மையும் தெரியும். உண்மைதானே? வேறு யாருக்காவது உண்மை தெரியுமா? தெரியாது. ஏன்னா உலகத்தை சரியாக பார்த்து வரக்கூடிய ஈசன் நம்ம வாழ்க்கையிலும் சில தலையெழுத்துக்களை மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார். அப்படி அந்த தலையெழுத்துகள் மாறும் பொழுது நமக்குள்ள ஒரு பிரகாசம் ஏற்படும். இந்த பிரகாசம் எதில் ஏற்படுது அப்படின்னா, இதுதான் நம்ம தலைவிதின்னு தெரிஞ்சு அந்த தலையெழுத்தை மாற்றுறதுக்கு ஒரு சான்ஸ் ஆண்டவன் கொடுக்குறான். நீங்கள் மிதுன லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் தலைவிதி எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு நான் சொல்லித்தரேன். அதன்படி அந்த தலைவெழுதியை நீங்கள் சரியாக எழுத முடியும். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள், ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த தலைப்பில் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இதே சேனலில் உள்ளே போய் பாருங்கள். நானே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் மேஷ லக்னம் ரிஷப லக்னத்துக்கு. இப்போ அடுத்த 3வது லக்னமாக மிதுன லக்னத்தை பற்றி பேச போகிறோம். மேஷம் ரிஷபம் பார்க்காதவர்கள் போய் பாருங்கள். ஏன் லக்னம்னா என்ன, ஏன் என்ற கேள்வி கேட்காதவர்கள் யாரும் இல்லை. ஏன் என்ற கேள்வி கேட்கணுன்னா அதுக்கு விடை சரியாக தெரியணும். ஜோதிட சாஸ்திரத்தை சரியாக பார்க்கணுன்னா லக்னம் சரியாக இருக்கணும். வாழ்க்கையின் யதார்த்தம் புரிஞ்சுக்கணுன்னா லக்னம் சரியாக இருக்கணும். வாழ்க்கையில் சாபம் இல்லாமல் இருக்கணும்னா லக்னம் சரியாக இருக்கணும். வாழ்க்கையில் நாம் துவளாமல் இருக்கணும்னா லக்னம் சரியாக இருக்கணும். வாழ்க்கையில் பாவங்கள், அதாவது பார்த்திங்கன்னா கர்மா இல்லாமல் இருக்கணும்னா லக்னம் சரியாக இருக்கணும். ஆல்மோஸ்ட் எல்லாமே லக்னத்தை வச்சு தான். ஏன், நம்மளோட ஆயுள் வரைக்கும். உங்கள் ஆயுள் என்னன்னு லக்னத்தை வச்சு சொல்லிடலாம். இந்த லக்னம் எப்படி இருக்காங்க, எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், என்ன பாதத்தில் இருக்கிறார், இந்த லக்னத்துடைய தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்து ஆயுள் வரைக்கும் சொல்ல முடியும். ஸோ எல்லாமே லக்னம்தான். ராசி மாறிக்கொண்டே இருக்கும். ராசியிலே கிரகங்கள் பார்த்திங்கன்னா சனி, குரு, ராகு, கேதுலாம் மாறும்பொழுது நமக்கு ராசி ஒரு 30%, இதுக்கு பேர் கோச்சாரம்னு பேர். ஆனால் லக்னம் மாறாது. அப்படிப்பட்ட லக்னம் தான் நமக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும். எது நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில் பெரிய திசை திருப்பங்களை மாற்றி அமைக்கிறது யாருன்னு கேட்டால் நம்மளுடைய தலை எழுத்து, தலை விதி. இந்த தலையில் தான் விதி எழுதுகிறான் ஆண்டவன். இறந்து போனோன்னு அந்த மண்டை ஓடு பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எரியாது. மண்டை ஓடு பார்த்துருக்கீங்களா? எரிஞ்சிருக்காது. எல்லா இடத்துலையும் மண்டை ஓடு மட்டும் இருக்கும், உடம்பெல்லாம் எரிஞ்சிடும், மண்டை ஓடு எரியாது. அப்படின்னா அப்படி ஒரு மண்டை ஓட்டில் அப்படி எழுதியிருக்கிறான் இல்லையா? அந்த மண்டை ஓடு அப்படி ஒரு பிளான் பண்ணிக்கிறான் ஆண்டவன். அதுக்கு காரணம் என்னென்னா காது, மூக்கு, வாய், கண், இந்த 4ஐயும் ஹேண்டில் பண்ணி தான், அது 4 மூலமாக ஹேண்டில் பண்ணுற அறிவு, இது 5ம் பார்த்திங்கன்னா இந்த மண்டையில் தான் இருக்குது. அதுதான் தலை. அதனால தான் தலையெழுத்துன்னு சொல்கிறான். ஒரு தலையெழுத்தை இப்போ ஆண்டவன் எழுதுறான்னா நாம் எழுதுகிறோமா? எஸ், நாம் தான் எழுதுகிறோம். நல்லதை பார்த்தா நல்லா இருக்க போகிறோம், நல்லதை கேட்டால் நல்லா இருக்க போகிறோம், நல்லதை பேசுனா நல்லா இருக்க போகிறோம், நல்லதை சுவாசம் பண்ணால் நல்லா இருக்க போகிறோம். நல்ல விஷயங்களை பற்றி திங்க் பண்ணும்போது, ஒரு லைப்ரரிக்கு போகிறீங்க, ஒரு புதுசாக உங்களை கொண்டு போய் ஒரு லைப்ரரியில் இறக்கி விட்றோம், உங்களுக்கு எப்படி இருக்கும்? பா, என்ன இவ்வளோ புத்தகம் இருக்குது சொல்லுவோம்ல, ஒன்று ஆர்வம் வரும்ல. சதுரங்க வேட்டைன்னு ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, ஆசையை தூண்டுறது. லைப்ரரியில் இறக்கணும்னா புத்தகத்தை பற்றி திங்கிங் வரும். புத்தகம்னா என்னென்னு தெரியாதவனுக்கு புத்தகம் திங்கிங் வரும். இப்போ புத்தகம் படிக்க ஆசை வரும். அது படிக்கிறவங்களோட போய் உட்காரும் போது அந்த படிப்புக்கு இன்றைக்கி எப்படியாவது நான் அந்த புத்தகத்தை முடிச்சிடணும் என்ன வரும்? இதானே. அதே ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட ஆசை வரும். சினிமா தேட்டருக்கு போனால் சினிமா பார்க்க ஆசை வரும். சினிமா தேட்டரில் போய் உட்காந்துட்டு புத்தகத்தை கொடுத்து தம்பி படி அப்படின்னா எந்த தம்பி படிப்பான்? எந்த தம்பி படிக்க மாட்டான். சரிதானே? அப்போ எந்தெந்த இடத்துல இருக்கோமோ அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய மனசு மாறுது. மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்க போகிறோம், எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்? மிதுன லக்னக்காரர்கள் ஒரு கீர்த்திமான், வெற்றி பெறக்கூடியவர்கள், போராடி வெற்றி பெறக்கூடியவர்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு டபுள் சான்ஸ் இருக்கும். எப்படின்னா,
ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்கன்னா திடீர்னு ஒரு சரிவை சந்தித்து பிறகு சந்தோஷமாகுவாங்க. இந்த சரிவை சந்திப்பதில் மிதுன லக்னம் முதலிடம். ஆனால் எவ்வளோ சீக்கிரம் சரீரமோ அவ்வளோ சீக்கிரம் மேலே ஏறுவோம், பயப்படவே வேண்டாம். ஒரு சின்ன தோல்விங்கிறது மிதுன லக்னத்துக்கு வந்துடும், உடனே வரும் எல்லா லக்னத்தை விட. ஆனால் உடனே அதில் லிஃப்ட் ஏறுறது மிதுன லக்னம் மட்டும்தான். அப்போ உங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுன் வந்தது, கஷ்டம் வந்தது, வருத்தம் வந்ததுன்னா டோன்ட் ஃபீல். அடுத்த வினாடி ஆண்டவன் உங்களை மாற்றுவான். அப்படிப்பட்ட ஒரு கீர்த்தி உண்டு. கொஞ்சம் கூச்ச சுபாவம் ஆரம்பிக்கும் போது, தனியாக இருக்கும் போது நல்லா பேசிடுவீங்க. தனியாக ஒரு நபர் கிடச்சா பொழந்து கட்டுவீங்க. கூட்டத்தில் பேச சொன்னால் கொஞ்சம் தயங்கும் இந்த மிதுன லக்னம். அதே மண்டை ஃபுல்லாக பிரெயின் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். அந்த கூச்ச சுபாவம் கொஞ்சம் போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? பழகணும், மறக்கணும். இந்த ஸ்டேஜ் ஃபியர்னு ஒன்று சொல்லுவாங்க, இது அதிகமாக மிதுன லக்னத்துக்கு வரும். ஆனால் ஸ்டேஜில் ஏறி முதல்ல கொஞ்சம் நடுக்கி அதுக்கு பிறகு கிளாப்ஸ் வாங்கணுன்னு வேலை செய்யும் பாருங்க. அப்போ முதல் 10 நிமிஷம் எங்கே போனாலும் நீங்கள் பெரிய அளவில் யோசிக்காதீங்க. அடுத்து தான் உங்கள் ஒர்க் அவுட் ஆரம்பிக்குது. 10 நிமிஷத்தில் முடிச்சு வெளியில் வரக்கூடாது. மிகவும் அருமையான ஒரு லக்னம். ஆனால் அதே நேரத்தில் எப்படியும் நம்ம நல்லா இருக்கும்னு நினச்சாலும் நம்ம உடம்புக்குள்ளே சூதுவாது போய் உட்காந்துக்கும். அது நல்லது தான், கெட்டதில்லை. என்னது? யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாரை எங்கே வைக்கணும், இதெல்லாம் சூதுவாது தெரிஞ்சால் தானே நல்லா இருக்க முடியும். சூதுவாதே தெரியலன்னா மனுஷன் உலகத்தை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். நல்லவனாக இருக்கலாம், ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? மிதுன லக்னக்காரவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்கக்கூடாது. நல்லவங்கன்னா எப்படி? நம்மளால் கெட்டது நடக்கக்கூடாது. ஆனால் கெட்டவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் சூதுவாது தெரியணும். இல்லை, இந்த சூதுவாது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கலக்கும், தெரிஞ்சிடும். முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக இருக்க முயற்சி பண்ணுவாங்க மிதுன லக்னக்காரர்கள். முடிஞ்ச வரைக்கும் சாஸ்திரங்களை ரொம்ப சரியாக ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள். முடிஞ்ச வரைக்கும் தர்மப்படி வாழக்கூடியவர்கள். முடியாத நேரத்தில் கொஞ்சம் மாற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா முன்னாடி அதனால தான் மிதுன லக்னக்காரங்க கொஞ்சம் எழுதி வச்சிங்க. என்ன யாருக்கிட்ட என்ன பேசுகிறோமோ அது திருப்பி ரிப்பீட்டு மாறிப்பிடும். அதனால் ஏதோ ஒரு ஃபோனில் பேசிட்டேன் சார்னு சொல்லக்கூடாது. விரதங்கள்லாம் கடுமையான பசியெல்லாம் நிப்பாட்டக்கூடியவர்கள் மிதுன லக்னக்காரர்கள். எவ்வளோ பெரிய பசி வந்தாலும் வேலை வந்துருச்சுன்னா அதில் பார்த்தீங்கன்னா தூக்கி எறிஞ்சிடுவீங்க. வேலைக்கு தான் முக்கியத்துவம். பிடிச்ச விஷயத்தில் காரியத்தில் ரொம்ப கண்ணாக இருக்கக்கூடியவர்கள். பித்த சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். உடம்பு கொஞ்சம் அடிக்கடி ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படும் மிதுன லக்னத்துக்கு. ஸ்கின் சம்பந்தமான ப்ராப்ளங்கள், தோல் சம்பந்தமான பிரச்சனைகள். இந்த மிதுன லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆற்றல் மிகுந்தவர்கள். அதனால் முடியாதுங்கிற வார்த்தையே மிதுன லக்னத்தில் வராது. எப்பேற்பட்ட விஷயத்தையும் சீக்கிரம் முடிக்கணும், நடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதனால் மிதுன லக்னம் நிறைய சர்ப்ரைஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும், பயப்படாதீங்க. உங்களுக்கு 3 வயசு, 30 வயசு, அதேமாரி 3 சம்மந்தப்பட்ட வயசு, 21, 30, அதே மாதிரி இந்த மாதிரி 3 சம்மந்தப்படும் போது அப்போ உடல் நலங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முக்கியமாக ஜலம், நெருப்பு, ஜலம், ஐ மீன் அக்னியிலையும் நீர்லேயும் கண்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் அதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி 8வது வயசில் பயணங்கள் 8ன்னு வரும்போது உங்களுக்கு 28, 38, 48, 26, அதை கூட்டினாலும் 8 வரும். அது மாதிரிலாம் உள்ள நேரங்களில் வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் மிதுன லக்னத்துக்கு. அதனால் கண்ணாடி போடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் கண்ணை ஆரம்பத்துலேருந்து பத்திரமா பார்த்துங்க. உங்களுக்கு சுப கிரகங்கள் பார்வையிட்டால் உங்களை கண்டிப்பாக உங்களுக்கு 70 ஆண்டுகள் நீங்கள் திருப்தியாக இருப்பீங்க. எஸ், ட்ரூ. 70 இயர்ஸ் அதை தாண்டி தான் உங்களோட வாழ்க்கை. சுபகிரகம் பார்வையிடும் போது இன்னும் நல்லா இருப்பீங்க. 80, 90 வரைக்கும் தாண்டுவீங்க. ஆனால் ஆரம்ப ஸ்டேஜ் 70. சீக்கிரம் உழைக்கக்கூடியவர்கள், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள். அதனால் அதிகமாக சின்ன வயசுலேயே ரொம்ப ஒர்க்கு, அதுமாரி நிறைய விஷயங்களில் நமக்கு நம்ம மேலே ஒரு பாசம் யாரும் காட்டலையே, அன்பு காட்டலையே அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தப்படக்கூடியவர்களும் இவங்க தான். சரும யோகம், அதாவது பார்த்திங்கன்னா முடி சம்மந்தப்பட்ட யோகங்கள்லாம் உண்டு.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மிதுன லக்னக்காரர்கள் 2 விஷயத்தில் கவனமாக இருங்க. வாசனை விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வாசனை சம்மந்தமானது. பெருமாளை பிரார்த்தனை பண்ணுங்கள். நாராயண வழிபாடு நன்மைகளை உண்டாக்கும். மிதுன லக்னக்காரர்களுக்கு தலையெழுத்து மாறுவதற்கான நல்ல நேரம் வந்துடுச்சு. தலைவிதியை மாற்றிடலாம். நான் சொன்னபடி இருங்க. இந்த வயசில் கவனமாக இருங்க. உங்களுக்கு கூச்ச சுபாவங்கள் எல்லாம் அப்படி தூக்கி போட்டு வெளியில் வாங்க. சிறப்பாக இருக்க போகிறீங்க. நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை கடக லக்னத்தோடு சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.